கவிஞர் வெயில் அவர்களுடைய ஒரு கவிதையை வந்து பிரித்து மேய்ஞ்சிருந்தோம் போன எபிசோடு, அதாவது 2-3 எபிசோடுக்கு முன்னாடி வந்து புரிந்து கொள்ளுங்கள் காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். புரிந்து கொள்ளுங்கள் காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். காதலில் உடல் ஒரு பரிசு பொருள், அதனை ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள் அப்படின்ற வரைக்கும் மட்டுமே ஒரு அரை மணி நேரம் ஆற்றி நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து இன்னும் சில வரிகளோடு அந்த கவிதையை இன்னும் பகுப்பாய்வு செய்யலாம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஸோ நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நோட்டஸ். கவிஞர் வெயில் வந்து அடுத்து ஒரு 4 வரிகளை பேசுகிறாரு. அது வந்து நிதர்சனங்களை சொல்லக்கூடியதாலேயே நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காதலில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து இது நிரந்தரம், இது நம்ம கூடயே இருக்கும், இது நம்மளுக்கானது, சாகும் வரை நம்ம கூட தான் வரும் அப்படின்ற எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் அது கிடையாது. காதல் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் உட்படுறதில்லை அப்படின்றது தான் வந்து ராம் வந்து சொல்லுவார், இயக்குனர் ராம். ஸோ அந்த மாதிரி வந்து காதல் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலபிளாகவும் அது இருக்காது. யாருக்கும் வந்து 1000 ரூபா பத்திரம் 1 லட்ச ரூபா பத்திரம் எழுதி கையெழுத்து போகிற விஷயமும் அது அல்ல. அதனால் காதலை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப புனிதப்படுத்தி அதோடு வந்து அப்படியே இறங்கி முக்குளித்து அதிலே விழுந்து போகாதீங்க அப்படின்றது தான் சில வரிகள் அவர் சொல்கிறாரு. இல்லை, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஜாக்கி. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் யோசித்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு காதலை வந்து ரொம்ப இலகுவாக கையாளாதீர்கள்ங்கிறதுலையும் வந்து அதோட அர்த்தம் இருக்கு. ரொம்ப லேசாக நினச்சிட்டு காதல் தான் என் கூட தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கையாள வரி வந்து அந்த இடத்துக்கு வரல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான். இல்லை ஜாக்கி, இல்லை நீங்கள் அதுக்கு அடுத்த வரிகள், நான் இருக்கிற முதல் 3 வரிகளை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அதுக்கு அடுத்த வரிகளில் போய் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை நான் இந்த 2 வரிக்குமே எதை வச்சு சொல்கிறேன். சரி, நீங்கள் அதை சொல்லுங்களா, அதை சொல்லி நீங்கள் உங்கள் பார்வை சொல்லுங்க. முதல் வரிகளை படிச்சுட்டு சொல்லுங்கன்ற. ஓகே. எல்லா காதலும் ஒரு நாள் உலரும், அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ள மனதை தொடக்கத்திலிருந்தே பழகுங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இது நீங்கள் 2வது வரிக்கு நான் போகலை. முதல் வரிக்கான விஷயமா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ரொம்ப அது வந்து நீங்கள் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலுமே அது உலரும். உலருங்கிறது வந்து என்னன்னா உதிர்ந்து போகும், இல்லை உங்களை விட்டு போகும். அந்த இடத்துல இருக்கிற வெறுமையை பழக்கிக்கங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தாலும் இருக்கும், ரொம்ப அலட்சியமாக அதை அணுகினாலும் அது உலரும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் எவ்வளவுதான் பாசமாக இருந்தாலும் ஒரு நாள் அது வந்து சலித்து போகுன்றதை தான் அங்கே சொல்ல வர்றது. எல்லா காதலும் ஒரு நாள் உலரும், அந்த வெறுமையை பதற்றமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்கொள்ளுங்கள். எல்லா காதலும் ஒரு நாள் உலரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் வந்து ஐடியல் கப்புள், நாங்கள் வந்து என்னவா இருந்தோம். நீங்கள் அதனால தான் நீங்கள் அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்றதுக்காக நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கதை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறது, அலட்சியப்படுத்தினா கூட வந்து காதல் வந்து நம்மளை விட்டு போயிடும். நம்மளை தவிர வேறு இங்கே இருக்கிற இந்திய திருமணங்கள் நடக்கிற பெரிய பிரச்சனையே அதற்கான மரியாதையை கொடுக்காம எனக்கு நீ சேவகம் செய்ய வந்தவள், ஓகே, சனாதன தர்மப்படி பெண் என்பவள் ஆணுக்கு கட்டுப்பட்டு வேலைக்கு போகக்கூடாது. இதுதான் சனாதனம் சொல்லித்தருது. அதை தான் பெரியார் எதிர்த்தார், ரைட்? அதை தான் திராவிட கட்சிகள் எதிர்த்துட்டு இருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் பெண்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வரது என்னன்னா, அது தீர்வு இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது புரியுது. ஏன்னா எல்லா இடத்துமே உலர்ந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துமே அது ட்ரை ஆகும். அம்பிகாபதி அமராவதியிலிருந்து லைலா மஜ்னுவிலிருந்து எந்த ஒரு காதலாக இருந்தாலும் ஒரு நாள் உலரும். ஆனா அப்ப அந்த காதலை தக்க வச்சுக்கிறீங்க என்ன பண்ணணும்? காதலை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அலட்சியம் காட்டக்கூடாது. காதலிச்சு 10 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ண 5 வருஷம் ஆகிப்போச்சு இப்போ அப்படின்னும் போது அது இன்னமும் அந்த காதல் பூத்துக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் அதற்கான மரியாதையை கொடுக்கணும். அந்த மரியாதையை இருபாலருமே கொடுக்கணும். ஒரு பாலர் மட்டும் கொடுக்கல, இருபாலருமே அதை கொடுக்கணும். அப்பொழுதுதான் அந்த காதல் புதுப்பித்து கொண்டே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம், அது உலரும் அப்படின்னு தெரிஞ்சா அது கொஞ்சம் வெறுமையா இருந்தா முதல்ல அதை ஏற்றுக்களை பழகிக்கங்க அப்படிங்கிறது. எதுக்காக சொல்றதுன்னா, அன்னைக்கு நான் காலேஜில் நடக்கும்போது அப்படியே தாங்கி 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 வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் என்னை கூப்பிட்டு போனேன் அப்படின்னா, அன்னைக்கு நீ வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த. இந்த கம்பேரிசன் இருக்கும்ல, அன்னைக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னும் பொழுது எஸ் அது இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு அதை நீங்கள் வேற மாதிரி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இல்லை, அதனால தான் சொல்ல வர்றதே என்னன்னா, திரும்பவும் சொல்ல வர்றது என்னன்னா, 2 பேருமே அதில் பங்களிப்பு கொடுக்கும்போது அந்த காதல் உலராது.
ஆனால் ஒருத்தவங்க பங்களிப்பு ஒருத்தவங்க கொடுக்காட்டாலும் ஒருத்தவங்க மட்டுமே அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தால் அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உலர்ந்து போயிடும்ன்றது. எல்லா காதலும் ஒரு நாள் உலரும்னா அது உலராத வச்சுக்கணும்ல. இப்போ ஒரு பொருள் வந்து உலருதுன்னு வச்சுக்கோங்களேன், உலரெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உலராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை பாதுகாப்பீங்க, அதற்கான வேல்யூ கொடுப்பீங்க. இப்போ ஒரு குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்பு வந்து இதாகுது, ஊசடிச்சு போகுது. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? சமைச்சு முடிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? அதற்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அதுக்கான வேல்யூஸ் கொடுக்குறீங்க. அது வந்து கெட்டு போகாம இருக்கிறீங்க. ஆக அது வந்து என்னன்னா ஒரு சொற்றொடர். அது அதுக்காக நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க அப்படின்றத வந்து சில நேரத்தில் வந்து நான் அதுதான் இந்த இடத்துல இன்னொரு படம் வந்து த ஒஸ்ட் மேன் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபில்ம். அது ஓகே. அந்த படம் நீங்கள் எல்லா பெண்களும் அந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தம்பி இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ, படத்தோடைய ஃபோட்டோ போடணும் பாணி. இந்த ஒஸ்ட் மேன் இந்த வந்துருச்சு இங்கே கீழே, ஒஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு படத்தை வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன இதை எடுத்திருப்பா. இந்த ஃபோட்டோ போட்டுக்கோ. இப்போ தான் அந்த படத்தோட பேரை கரெக்டாக தப்பாக சொல்லிட்டேன். இப்போ த ஒஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு 2021 ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். மிக முக்கியமாக பெண்கள் பாருங்கள். இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பொம்பளை தான் அது, ஜோச்சியம் ட்ரையர். டேனிஷ் இயக்குனரா யாரோ? ஓகே ஓகே, நம்ம இதில் வந்து எடுத்துக்கோ. படம் பேர் தான் கரெக்டாக சொன்னா. எல்லா காதலும் ஒரு நாள் வெறுமையாகும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, பாதுகாருங்க, இருங்க, எல்லா காதலும் ஒரு நாள் வெறுமையாகும், அதை வந்து ஏற்றுக்கங்க, உலரும் ஏற்றுக்கங்க. ஆனால் நம்ம வந்து என்ன தான் பாதுகாக்கணும்? சாரி, எல்லா காதலும் ஒரு நாள் உலரும், அந்த வெறுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பதட்டம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காதலை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன்? ஒரு பொருள் எக்ஸாம்பிள் சொன்னேன். குழம்பு வச்சோம், ஃப்ரிட்ஜில் வச்சோம், பார்த்துக்கணும். இதையும் மீறி கெட்டுப்போகும். அப்போ சிலது இயல்பானது, எல்லாருடைய சட்டையும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் பொருந்துவதில்லை. ஓகே, அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் போட்ட சட்டை நம்மளுக்கே நம்ம சட்டை தான் நம்மளுக்கே அது செட் ஆகலை. ஏன்னா வளர வளர பரிமாணத்தில் சின்ன வயசில் போட்ட சட்டை நம்மளுக்கு செட் ஆகிறதில்ல. நம்ம சட்டை தான், நம்ம போட்ட சட்டை தான் நம்மளுக்கே செட் ஆகிறதில்ல. அதே மாதிரி தான் காதலும். காதலில் ஒரு நாள் உலரும், பதட்டம் இல்லாமல் எதிர்கொள்ளுங்க. இப்போ அதுக்கு தான் இந்த ஒஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபில்மு 2021 வந்த நார்வேஜியன் ஃபில்ம். அது அந்த படத்தில் வந்து ஒரு கதை ஒன்று இருக்கும். ஒரு பொண்ணு, நம்ப மாட்டீங்க, விருப்பப்பட்டு தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரைட்டரோட தொடர்பு இருக்கும். நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க, குறையே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆணை சந்திக்கும் போது அந்த பொண்ணு அவன் மேலே ஒரு லவ் வரும். இதை என்ன செய்வான்னா, அவன் நினைவாகவே இருக்குன்ட்டு இப்போ இந்த லவ்வர் அவன் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அவங்ககிட்ட போய் சொல்லுவா, எனக்கு நான் கிளம்பணும்னு இருக்குது அப்படின்வான். அவன் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதில் ஏன் அந்த சீனை நான் சொல்கிறேன்னா, அவன் அவளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அவள் கூட வந்து உறவு வச்சுக்குவான். அவன் வந்து தவிர்க்க மாட்டான்ற. ஏன்னா அவன் லவ் பண்ணி தான் அவன் கூட வந்து லிவிங்கில் இருக்கான். ஆனால் இன்னொரு ஆணோட வந்து அவளுக்கு பிடிச்சி போகுது, அவங்க கூட பேசுறது, அவன் சிரிக்கிறது அவனுக்கு பிடிச்சி போகுது. அவன் கிளம்பும்போது அவன் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான். ஆனால் கிளம்புறா, இல்லை என்னால் அது முடியாது அப்படின்னு அவன் கிளம்புறான். ஓகே, ஸோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் உறவு வச்சுக்குவாங்க. அவள் வந்து எட்டப்போ நான் தான் கிளம்புறேன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ நல்லவன், உங்க கூட நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள், எனக்கு இப்போ அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க கூட கிளம்பி போய் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவான். அதுவும் ஒரு நாள் போகும். ஓகே, அந்த காதலும் ஒரு நாள் என்ன ஆகும்னா அவளுக்கு வந்து அது செட் ஆகாது சில இடங்கள்ல. ஓகே, கடைசியாக என்ன பண்ணுவோன்னா தனியாக இருப்பாள், அதோட படம் முடியும். 2வது காதலிச்சவனையும் அவன் வந்து வெறுக்கலை, 2வது காதலிச்சவனையும் வெறுக்கல, பிடிச்சிதான் போனான். அது செட் ஆக நகர்ந்துட்டா. இப்போ முதல்ல இருக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு வந்து இது இப்போ இல்னஸ், அதாவது அவனுக்கு வந்து கேன்சர் வந்துடும்.
இவ போய் பார்த்துட்டு இருப்பா, தனியாக இருப்பா, ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. இதுதான் வந்து அந்த படத்துடைய கதை. இதை வந்து ஒரு ஆண் இயக்குனர் எடுத்திருந்தார். இப்போ இதில் வந்து எல்லா காதலும் நல்ல காதல்கள், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அது சறுக்கியிருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல புரிதல் இல்லாமல் போயிருக்கு. அதனால் நகர்ந்து நிற்கிறா. ஓகே, இதுக்கு தான் அந்த இடத்துல வர நல்லவர்கள் தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சரி வரல, நகர்ந்து வருது. அப்போ எல்லா காதலையும் நீங்கள் எப்படி பாதுகாத்தாலும், ஆனால் பாதுகாக்கிறதுன்னு ஒன்று இடத்துல வந்து அங்கே பாதுகாக்கிறதுன்றது அந்த அளவு வராது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவனால் பாதுகாக்க முடியாது. சில அலட்சியங்கள் இருக்கும். ஃபேமிலியை வரும்போது அவன் வந்து இவ்வளோ வந்து அப்பா கிட்ட போய் பேசுவான். அது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்கும். என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்கே அப்படின்னு. லவ்வர் தான், பிடிச்சவன் தான், ஆனால் சில பல தாட் ப்ராசஸில் அவளுக்கு ஒத்து வராது. அதே தான் ரெண்டாவதுக்கும். ஸோ அப்போ அவள் தனித்து எங்கிறதே நல்லா இருக்குன்ற மாதிரி அவள் ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கு நான் சொல்ல வரது அதுதான். அப்போ பாதுகாக்காவிட்டாலும் சில காதல்கள் கண்டிப்பாக உளரும். ஆனால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை, அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை, அவங்களுக்கான வேல்யூஸை நீங்கள் சரியாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உளறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா எப்பயுமே ஒரு அலட்சியம் இருக்கும். ஏன்னா ஆணுடைய தேவை என்பது உடல் தேவை முடிஞ்சதுமே நகர்த்தி வச்சுருவோம். நகர்த்தி வச்சா அலட்சியம் காமிப்பான்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் இன்னொன்று அலட்சியமே நீங்கள் காமிக்காமல் நல்லவங்களாவே நீங்கள் காதலியை சொல்லியிருந்தாலும் உங்கள் தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு இருக்குது. எல்லாரும் வந்து இது திட்டமிட்ட சதினா எதுக்குடா திடீர்னு வந்து சொல்லாம கொள்ளாம ஓடி போனோம் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுலேயே உங்களுக்கு வந்து என்னடா ஐடியாலஜியே தப்பாக இருக்கேடா, எப்படி அவங்க கூட வாழ முடியுன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. கண்டிப்பாக. அதனால் பாதுகாக்கிறது, இருக்கிறது, உளறது இதெல்லாமே சகஜம். நீங்கள் எவ்வளவுதான் இன்புட் போட்டாலும் சில நேரங்களில் இந்த காதல் என்பது ஒரு நாள் உலரும், வெம்மையாகும். எல்லா காதலும் ஒரு நாள் உலரும். அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ள மனதை தொடக்கத்திலிருந்தே பழகுங்கள். அதுதான் மாற்றம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த இன்செக்யூர் ஃபீல்லாம் நிறைய இருக்கும். அப்போ சில இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா ஓகே அப்படின்ட்டு. இப்போ இவங்களே என்கிட்ட வந்து காதலை சொல்லும்போது எங்கள் அப்பாட்ட தான் போய் சொன்னேன். அவன் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைடா அது கிளம்பிட்டுனான். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் என்னன்னா, கிளம்பல இருக்கிறவரையிலையும் எனக்கு பிரச்சனை இல்லை, போனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் அந்த காதலை நான் முதல்ல எதிர்கொண்டேன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா காதலும் ஒரு நாள் உலரும். அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ளுங்கள். மனதை தொடக்கத்திலிருந்தே பழக்குங்கள். நீங்கள் உங்கள் அலுவலகத்திலேருந்து ஒன்றும் இல்லைங்க, பெத்த பொண்ணு உங்ககிட்ட அந்த காதலை ஃபுல்லாக கொடுத்துருதா இருக்காது. பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, அது வாழ்க்கை அது வாழ தான் போகுது. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் 10 அடி தள்ளியே நில்லுங்க. அதை பழக்கிக்கங்க. இது எனக்கு நிலையானது, இது எப்பயுமே என் கூட இருக்கும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும். இங்கே யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல. ஓகே, ஏதோ ஒரு வகையில் அது கண்டிப்பாக ஒரு வெறுமையை தரும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அந்த வெறுமையை ஒன்று நீங்கள் போக்கிக்கிறதுக்கு இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி ரொம்ப வந்து அதை பழக்கிக்கங்க, அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அது அந்த இடத்துல தரக்கூடிய வெறுமையே ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துருங்க. ஏன்னா இது எப்படி எனக்கு நடந்தது, இது ஏன் எனக்கு எப்படி இப்படி, அது எப்படி நான் அப்படியே ஃபுல் ஃப்ளட்ஜாக தானே இறங்கி போய் எல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. அதனால் அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ள ஆரம்பத்திலிருந்தே மனதை தயார்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றது தான் அந்த ஒரு 3 வரி. இல்லை நிறைய இந்த நிதர்சனங்களை நம்ம பொறுத்துக்கிறதே இல்லை. இந்த நிதர்சனங்களை நம்ம உள்வாங்கிறதே இல்லை. இதில் இருக்கிற உள் விஷயம், அப்பா எனக்கு லவ்வே கிடையாதா, நான் ஒரு லவ் கொடுத்தா கொடுக்கவே கூடாதா, இங்கே எதுவுமே பண்டமாற்று முறையே கிடையாது. அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறது தான், ஒருத்தவங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் தப்பு. இப்போ 96 படத்தை நான் உதாரணமாக சொல்கிறது தான். ஒருத்தவங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தன் வந்து எச்ச பண்ணி வச்ச சொத்தை தின்னுட்டு தேவாமிர்தம் சொல்லுவான். ஓகேவா, இதெல்லாம் பேசுறதுக்கு நடைமுறைக்கு ஒன்றா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை குறித்தான விஷயங்கள். ஆனால் பகுத்தறிந்து வாழும்பொழுது இதனுடைய நிதர்சனத்தையும் கட்சிக்கிறதுனால கரெக்டாக வார்த்தை வரமாட்டுது, இதனுடைய நிதர்சனத்தை உள்வாங்கி புரிந்து கொள்ளுதல் தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். கரெக்டா? கரெக்ட். ஓகே, அடுத்து வரக்கூடிய ஒரு 4 வரிகள் முக்கியமானது. ஆனால் அதுக்கு முன்பாக இப்போ இதுக்கு நீங்கள் ஏதோ சொல்ல வந்தால் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு தான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, இந்த வெறுமையை உணர்ந்து கொள்ளுங்கள், மனதை பழக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய நேரங்கள் அரேஞ்ச் மேரேஜில் அப்படியே பொருந்து போயிடும்.
எஸ் பாயிண்ட். ஏன் இதை நான் பொருந்தி போயிடும் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்திலேயே வந்து இந்த லவ் நீங்கள் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலுமே, இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி தான் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ஆடுறது பிடிக்கும், பாடுறது பிடிக்கும்னா சத்தமாக இருக்குமா எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாங்க. அந்த வெறுமையை பழக்கி கொள்ளுங்கள்ங்கிறதா. நீங்கள் அதுக்கு காதல் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது தான், காதலோட தான் நான் உன்னோட இருக்கேன் அப்படின்றப்ப என்னுடைய எல்லா விஷயத்திற்குமே உனக்கு அப்படியே சேஞ்சாக இருக்குல்ல. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று ஒன்று நீங்கள் சொல்லும்போது தான் தோணுச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே அவனுக்கு பிடிக்கும்ல அப்படின்றதுலேருந்து, சமையல்லேருந்து, வேலையிலேருந்து இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ரீசெண்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். என்னோடய தோழி ஒருத்தவங்க சொன்னதான் ஞாபகம் இருந்தது. ஒரு பிரிதலுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு இந்த காயெல்லாம் பிடிக்கும்ல, நான் இப்போ தான் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு. நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். அது அந்த வெறுமையும் நீங்கள் ஏற்படுத்திக்காத அளவுக்கு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு படத்தோட ஏதோ ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு டக்குன்னு கேள்விகள் கேட்கும். கல்யாணம்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ பொண்ணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி சாத்வீகமாக அப்படியே இருக்கா. ஓகே, அப்போ ஆம்பளைக்கு என்ன, அவன் ஒரே முடிச்சிடும் அது. அப்போ சரி, ஓகே, அப்போ அவளை எப்படி பார்த்துக்கணும், அவளுக்கு என்ன பார்த்துக்கிறதுலாம் இருக்குது. அவன் ஆம்பளை கணவனை பார்த்துக்கணும். ஆனா அவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாமனாரை பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும், எஸ் எல்லாரையும் பார்த்துக்கணும், நாத்தனாரை பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும். அவளை செக்கு மாடு தான் அவ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சரி, எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஓகே, இப்போ காதல்ல நீங்க என்ன ரொம்ப முக்கியம் வச்சு, கல்யாணத்துல என்ன ரொம்ப முக்கியமான ஜாதி தான் அப்படின்வாங்க. அதுல காதல் அப்படின்டுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் அதில் இந்த விஷயங்களை வந்து அது அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் கடந்து போயிருப்பாங்கிறதுக்காக இல்லை. அதனால் அந்த ஒரு விஷயத்தை இங்கே நான் வந்து சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு மட்டும் இல்லை, காதலிலே இது பொருந்தும். அதனால தான் அந்த வர்ஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு கதையை ஒரு உதாரணமாக சொன்னேன். அந்த பொண்ணு வந்து முதல்ல காதலிப்பா, சித்தாந்த ரீதியாக எல்லாம் நல்லா இருக்கும், அவன் கேரளா பண்ணுவான். ஆனால் சித்தாந்த ரீதியாக அவனுக்கும் அவளுக்கும் ஒத்துப்பட்டு வராது. அவன் வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அது ஏதோ சொதப்போம். ஆமாம், அது ஒன்று. ஆமாம், அது இதே வந்து நிறைய லவ் மேரேஜ்லயே நடந்திருக்கு. அதையுமே இப்ப சொல்றேன். அந்த இடத்துல வந்து இது காதல், இத்தனைக்கு காதல் நெருக்கமாக நேசித்து அவளே போய் செலக்ட் பண்ண. அதுக்காக தான் நான் சொல்றேன், அரேஞ்ச் மேரேஜோட நான் இதையும் சொல்லும்போது இது எல்லாத்துலேயும் நடக்கிற தளங்கள்லையும் நடக்கிற விஷயத்துக்காக நான் சொல்றேன். அப்ப இது ஒன்று. அடுத்தது அவள் இன்னொன்று ஆள், இவனை அடுத்து இன்னொருத்தவனோட அவன் வாழறான் அப்படின்னு அவள் போவா. அங்கேயே அவளுக்கு சில புறச்சிக்கல்கள் இருக்கும் அவளுக்கும். அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாதிரியே வாழாண்டா, காதல் மாதிரியே வாழாண்டா, நான் தனிச்சு எங்கன்ற மாதிரி போயிடுவேன். அந்த மாதிரி அந்த கதை முடியும். அதனால் காதலிலும் இது சாத்தியம், உணர்வுபூர்வமான காதலிலும் இது சாத்தியம், அரேஞ்ச் மேரேஜ்லையும் சாத்தியம் இது. ஆனால் எல்லா காதலும் ஒரு நாள் உலரும். அந்த வெறுமையை பயமின்றி பதட்டமின்றி எதிர்கொள்ள உங்கள் மனதை தொடக்கத்திலிருந்தே பழக்குங்கள். இதுதான் வெயிலில் எழுதுன அற்புதமான வரிகள். உண்மையிலே ஏன்னா இயல்பை சொல்லும்போது எல்லாருக்கும் பதட்டமாகும். அது எப்படி, நான் தான் அவ்வளோ லவ் கொடுக்குறேனே. அதேதான். நீங்கள் சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன், ஒரே மாதிரியான வாழ்க்கையை எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க, சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கை அதுதான். அதனால தான் அது வந்து அங்கே எங்கேயா ஏதாவது ஒரு இடத்துல அது மாதிரி சலிப்பு தட்டும். அதை வந்து பதற்றமின்றி எதிர்கொள்ளுங்கள், மனதை தொடக்கத்திலிருந்து பழக்குங்கள். கண்டிப்பாக. அடுத்த வரிகளை படிங்க, 2-3 வரிகள். அடுத்த 3 வரிகள் வந்து இன்னும் ரொம்ப சூப்பர். உங்கள் இணையை கவரும் நபர் சற்று தூரத்தில் தான் உலவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆளுங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஓகே, இந்த கவிதைகளை வந்து படித்ததில் பிடித்ததுன்னு நிறைய பெண்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு தம்பி வந்து யாரோ ஒருத்தர் போட்டது, இது கள்ளக்காதலுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுன்றான். அதான் இங்கே நிதர்சனத்தையும் உண்மையும் சொல்லும்போது பதற்றமாகிறார்கள். அதாவது உங்களுக்கு யாருமே ஸ்லேவ் கிடையாது, அவங்க அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இது எனக்கு நிரந்தரமாக, எதாவது சொல்கிறேன், சோத்தை போடுறேன், ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறேன், தீபாவளிக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்குறேன், அதோட முடிஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையது அல்லன்றது தான். அப்போ தான் அவங்க அதில் அதான் அழகாக சொல்லியிருந்தார். உங்கள் காதலை செல்லா காசாக்கக்கூடியபடியாய் நீங்கள் எவ்வளோ லவ் கொடுத்தாலும், ஐடியாலஜிலையோ இல்லை லவ்வே கொடுக்காம அவளை வந்து அவமதிக்கிற மாதிரியோ இல்லை அவனை அவமதிக்கிற மாதிரியோ நீங்கள் இருந்தாலும், இது ஆண் பெண் 2 பேர் இருந்தால், ஆனால் இதை டக்குன்னு அவன் என்ன எடுத்துக்குவான், நான் பொம்பளை தான் எடுத்துக்குவான். ஆமாம், ஆண் பெண். இதை ஆண் பெண் இருப்பாளருக்கும் சொல்கிறது தான் அவர் சொல்கிறார். உங்கள் காதலை செல்லா காசாக்கக்கூடிய உங்கள் இணையை கவரும் நபர் சற்று தூரத்தில் தான் உலவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன காதல் கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மீதான அன்பு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்புங்க. அப்படி ஒன்று நடக்கும்ன்றதை நம்புங்க. அவன் எனக்கு வந்து காதலை சொன்னவாவ, நான் வந்து அவன் என் கூட தான் என்னை விட்டு வேற வழியே, நீ என்னடா பண்ணன்னு பார்த்தா இவன் எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். ஆமாம், அதேதான். புரியுதா? ஆனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸோ அவளுக்கான புரிதலையோ செய்யாமல் அவள் எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களே. இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச நபர், இந்த எரிச்சலின் மூலமாக அவங்களுக்கு பிடிச்ச நபர் உங்கள் சற்று தூரத்தில் தான் இருக்கிறது. நம்புங்க. போகலன்னு போயிட்டாங்கன்னு சொல்ல, அங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. அப்படின்னா என்னன்னா, ரெஸ்பெக்ட் பண்ணு. ஆணோ பெண்ணோ காதலோ திருமணத்தின் பிறகோ கூட அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டை கொடு. செல்லாக்கா சாக்காத அளவுக்கு வச்சுக்க காதலை. அவ்வளவுதான். ரொம்ப அதேதான். ரொம்ப அற்புதமா இட்டு வந்தீங்க. இப்போதான் கரெக்டாக வரீங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு வரீங்க. உங்கள் காதல் வந்து வேல்யூபிளாக வச்சுக்காங்க. அதை செல்லாக்கா சாக்கக்கூடிய அளவில் அதை வச்சுக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்றது தான். ரொம்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பேனா எடுத்து கொடுக்குறோம் பிடிச்சி போயிடும். ஆமாம், பேனா எடுத்து கொடுக்குறவளை பிடிச்சிரும். ரெண்டுமே சொன்னீங்க பார்த்தீங்களா? அதேதான். இல்ல நான் ரெண்டு பேரையுமே சொல்றேன். நீங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேனா கீழே இருந்து பேனா எடுத்து கொடுக்கும்போது டக்குன்னு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்குன்னு சொல்றேன். நீங்க இப்போ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தாங்க ஜாக்கி. எனக்கு அந்த படத்துல ஒரு சின்ன சீன் தான் நான் பார்த்தேன். ஒண்ணுமில்ல, அவன் அந்த பொண்ணை எப்படி வந்து அந்த பொண்ணுகிட்டேருந்து பணத்தை இதுக்கு யோசிப்பான்னா, இல்லை அந்த பொண்ணுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை, அவளோட பிரச்சனையை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதை கேட்டால் போதும் அப்படின்னு. அதை கேட்டால் போதும், அந்த மாதிரியான ஏமாத்துற கதை தான். பட் அந்த ஏமாத்ததெல்லாம் அவன் ரொம்ப அழகாக சொல்லுவான். என்ன எப்படி அந்த பொண்ணு அப்படின்னும் பொழுது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது ரொம்ப இதுவாக இருக்கா, அவளுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் போதும், அவள் வந்து மாறிடுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பகிர்தலும் சரி, உணர்தலும் சரி, உணர்த்துதலும் சரி இல்லாமல் இருக்கும்பொழுது அது ரொம்ப ஈஸியாக செல்லா காசாக மாறிவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அண்டு இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துலையும் இதை ரொம்ப இதுவாக பார்த்தேன். ஏதோ ஒரு பேசும்போது இந்த தக் லைஃப் படத்தை பற்றி பேசும்பொழுது கூட சொன்னேன். அவர் வந்து எனக்கு ஹைப்பர் டென்ஷன் மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். அதே ஹைப்பர் டென்ஷனும் சரி, சரி, இப்போ பொம்பளைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அது அங்கேயும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா என்னன்னா, அதுல என்ன இவங்களுடைய பெரிய புரிதல் என்னன்னா, அவ ரொம்ப செக்யூர்ட்லாம் பாப்பான். அதுதான் ப்ளஸ் ஆயிடுது. மானவ அவமானங்களுக்கு அவ ரொம்ப யோசிப்பா. செக்யூர்டா கேர் பண்ணி ரொம்ப யோசிக்கிறதுனாலே என்ன ஆகும்னா, இவன் எங்க போயிட போறா, நாளைக்கு இருக்காதுன்னு ஒண்ணுமே இல்லை ஜாக்கி. ஒரு இடத்துக்கு வெளியூருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெளியூருக்கு போயிருக்கேன், திடீர்னு வந்து ஃபோன் காலோ இல்லை நான் கால் பண்ணிக்கிட்டே இருந்து நான் ரீச்சுன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக உங்களை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு யாரோ ஒரு நபர், அது யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்கிறேன், யாரோ ஒரு நபர் வந்து ரொம்ப கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு நபர், ரீச் ஆயிட்டியா, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சேஃபா அப்படின்னீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து நெகிழ்ந்து போயிடுவாங்கன்னு சொல்றேன். இது நான் ஆணுக்கும் சொல்றேன், பெண்ணுக்கும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். அந்த இடத்துல நான் உனக்கு இங்க ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என் போனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கேன். நான் அடிக்கடி சொல்றேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க போனை எடுக்க முடியாத அளவிற்கு இந்த உலகத்துல யாருமே பிஸி கிடையாது. கண்டிப்பா பிரியாரிட்டி தான் டிசைடட். பிரியாரிட்டி நீங்க கொடுக்குற பிரையாரிட்டி டிசைட்ஸ். நீங்க யார் உங்களுக்கு பிரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான விஷயங்கள் தான் அது. அது நீங்க அந்த இடத்திற்கு கொடுக்குற பிரையாரிட்டியா இருக்கலாம், பணத்திற்கு கொடுக்குற பிரையாரிட்டியா இருக்கலாம், வேலைக்கான பிரையாரிட்டியா இருக்கலாம், பட் அண்மை காரணமான பிரையாரிட்டியா இருக்கலாம். ஸோ இது எதன் மூலமாகவாவது உங்கள் இணையை அசத்தக்கூடிய நபர் எதிரில் தான் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். பக்கத்திலே தான் சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, அப்படின்றத நம்புங்க. அப்படி நம்பும் போதே உங்களுக்கு வந்து வேல்யூ செய்ய பழகிடுவீங்கன்ற இதை வந்து அவர் வந்து சாத்தியங்கள் நிறைய இருக்குன்றதை ஞாபகத்தை வச்சுக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா யாரையும் அணுகாதீங்க. உங்கள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருங்க, கூடுதலாக பார்த்துக்காங்க, கூடுதலாக செல்லாக்காசாக்காத அளவுக்கு அவளோட லவ் கொடுங்கன்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக விக்டிமைஸ் பண்ணுறது பெண்கள் தான் வச்சுக்கோங்களேன். இந்த கள்ளக்காதல்னு சொன்னீங்கனாலுமே அது ஆண் கள்ளக்காதலனா இருக்கிறத விட அந்த பெண் தான் அந்த பொண்ணுக்கு எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற யாராவது கள்ளக்காதல் இருந்தாலும் இந்த பொண்ணு சரியில்லை, இல்லை அந்த பொண்ணு மயக்கிடுச்சு, இப்படிதான் நீங்க வந்து அந்த இடத்துல எதுக்கு இந்த இடத்துக்கு மட்டும் நான் பெண் பாலருக்கான ஒரு விஷயமா வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க விக்டிமைஸ் பண்றது எழுதர் இந்த பொண்ணை இல்ல
வந்த பொண்ணை. ஆனா அந்த இடத்துல இருக்கும் ஆண் வந்து அங்க தவறானவராகவே ஆக்கப்படுறது இல்லை அப்படின்னும் பொழுது அது கூடுதலாக இன்னுமே உங்களுடைய இணையை பார்த்து கொள்ளுங்கள்ங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே எல்லாரும் எடுத்துக்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்லை என்பதை இங்கே புரிந்து கொள்ளுங்கள். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஒரு 4 வரி தான், இன்னும் 4 வரி, இன்னொரு 4-5 வரிகள் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், ரொம்ப போனால் போர் அடிச்சிடும். அதனால தான் அந்த இந்த விஷயம், இது காதலை பற்றி ரொம்ப ஒரு நீள்வெட்டு தோற்றத்தில் இந்த கவிதைகள் வரிகள் வந்து ரொம்ப பேசுது, நிதர்சனத்தில் பேசுது. அது அதனாலே இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. பொதுவாக இது எந்த ஐடியாலஜியுமே இல்லாமல் தான் நான் ஆக்சுவலி இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து இப்படிலாம் பேசணும்னு எனக்கு ஐடியாலஜி இல்லை. ஆனால் வரிகள் வந்து ஒன்றும் இல்லை, 2 வரிக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. எஸ். ஸோ 2 யோசிச்சு பாருங்க, 1/2 hour பேசிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கோம்? ஒரு 25 நிமிஷம் 25 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, 4 வரி தான். இந்த 4 வரைக்கும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேசியிருக்கோம். எஸ், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த கவிதை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் நிறைய வரிகள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். உங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் சொல்லுங்கள். இல்லை இதுதான் நான் அதான் சொல்ல வந்தேன். நீங்கள் அதுக்கு தான் நான் பேனா எடுத்து கொடுத்ததுலேருந்து ஒரு விஷயமாக வந்து போயிட்டியா, நிறைய இடங்கள்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற வார்த்தையிலிருந்து யாரோ ஒரு நபர் திடீர்னு ஒரு நாள் வந்து ஜாக்கி கிட்ட நான் பேசும்பொழுது சொன்னாங்க, ஜாக்கியோட எனக்கு நாங்கள் எங்கள் 3 பேரும் பேனா வேற என்ன சொன்னீங்க, சாப்பிட்டியா வேற யாரெல்லாம் கேட்பாங்க. சரி, ஓகே. அது அப்புறம் அடுத்து மேம் அதுக்கப்புறம் வந்து சொல்ல வந்தது என்ன, இப்போ ஜாக்கி பேனா எடுத்து கொடுக்குற நபர்னு சொன்னேன். ஜாக்கி சரி, ஓகேவா? எனக்கு ஆஃபீஸில் நடக்கும் இல்லை, என்ன நடந்திருக்குன்னு ஒரு மாதிரி உதாரணம் வரும்போது டக்குனு அது உள்ளார அப்படி பூந்து அப்படி வரணும். இல்லை அப்போ கூட அந்த உதாரணம் உங்களுக்கு வரல இல்லையே, எனக்கு யாரும் பேனா எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அதுதானே பிரச்சனை. யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்களே, போட மயிருண்டு போறாங்களே, அதுதானே பிரச்சனை. சாப்பிட்டியா அதுக்கு தான் உழறது. சரியா? சரி, இந்த சாப்பிட்டியாக்கு அப்புறம் இன்னொரு விஷயமா சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நான் ஜாக்கி என்னுடைய ஜாக்கி எங்கள் 2 பேருக்கும் காமனாக இன்னொருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேராக பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, என்னன்னா இதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன நான் இருக்கேன்மா அப்படின்னு சொல்கிறது என்னன்னா பெரிய விஷயம் மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அப்படின்னாங்க. அதுதான் சொல்ல வந்தேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சரி, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இயல்பாக இது ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இது வந்து வேற லெவல்ல உங்களுக்கான ஒரு அந்த வார்த்தை யார் சொல்கிறார்கள், எந்த நேரத்துல சொல்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பொறுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் அந்த மாதிரியான நபர்கள் வந்து உங்க கண்ணு முன்னாடி தான் உழவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அவர் சொன்னது வந்து ரொம்ப வந்து உண்மையான ஒரு வார்த்தை. ஆனால் இதே தான் அப்படியே டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி ரிவைண்ட் பண்ணி போனால் இந்த கவிதையினுடைய முதல் வரியே காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான் எடுத்து கொடுத்தியா, அதுனா ஒரு இட்ஸ் வேர்ட், தட்ஸ் ஆல். சாப்பிட்டே கேட்கறது. ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் நிறைய பேர் கேட்பேன். அதனால தான் இதில் இருக்கிற வரிகளை நான் முன்னும் பின்னுமா போட்டு உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் சொன்னது தான் இந்த இடத்துல ஞாபகத்து வருது. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ காதலை கொடுங்கள், காதலை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கொடுத்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படியே போனாலும் அதற்கு மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தான் அதில் சொன்ன விஷயம். அதுக்கு தான் நிதர்சனத்தை நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். The worst person in the world, அந்த படம் வந்து சொன்னது அதுக்கு காரணங்கள் தான். ஸோ வேற என்ன, குடும்ப நேரத்தை பற்றி பேசிட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் டைம் இருக்கும்போது இது இன்னும் இருக்கிற மிச்ச சொச்ச வரிகளையும் அதை பேசுவோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறவங்க நம்ம சேனலை எப்போவுமே லைக் பண்ணிவிடுங்க, வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஹைப்பையும் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும்பொழுதெல்லாம் கொடுப்பதற்கு மறந்து விடாதீர்கள். மீண்டும் வேறொரு எபிசோட்ல மீண்டும் இல்லை, கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா, நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே, சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான்.
நிறைவு பகுதி வந்து உங்களோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off. பாய்.